பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் க்யூட் ஹால் வீடியோ பார்க்கலாமா? ஸோ ஒரு ஷூட்க்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம். அது இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ட்ரெஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யோசிக்கணும். பெஸ்ட்டாக வந்து ஒரு காட்டன் தான். பட் எல்லா டைம்லேயும் காட்டனாக வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாமே அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அதையும் இந்த பிராண்ட் வந்து இண்டோரா பிராண்ட் சொல்லவே வேண்டாம். நான் நிறைய ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரீசனபிள் ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஃபேப்ரிக் வேறு லெவலில் இருக்கும். இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் மெயினாக வந்து சூப்பரான ஒரு மல்பரி சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல அழகான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பட்டன் ஒர்க்கு, பிளெயின் டாப் தான். அண்ட் இதுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா பலாசோவில் கொடுத்துருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல் பாட்டம், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கு அழகான துப்பட்டா. ஸோ திஸ் இஸ் த செட் ஆக்சுவலி. ஸோ சூப்பரான ஒரு ஸ்கேலப் டிசைன், இந்த மாதிரி பார்டர் வச்சு வரக்கூடிய ஒரு அழகான துப்பட்டா. எனக்கு வந்து நான் நினச்சேன் இது வந்து ஒரு லைக் நெட்டு மாதிரி வந்துருமோ, இல்லைனா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருக்குமோ, ஷிஃபான் இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் சேம் இதே டாப் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மெயின் திங் இதோட டாசல். அண்ட் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இண்டோரா பிராண்டை நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து பாட்டம் சைஸு, ஃபிட்டிங்கு, டாப் லென்த்து, மெயினாக துப்பட்டா சூப்பர் லென்த்துங்க. சரி, நான் பின்னாடி காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்ல லென்த்தியான துப்பட்டா. ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷனுக்கு கூட வியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷான கலெக்ஷன். ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டாகவும் தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபேப்ரிக்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம் ஃபிட்டாக தெரியக்கூடிய ஃபேப்ரிக் தான். நான் கான்ட்ராஸ்டாக வந்து ஒரு பீடட் ஜுவல்லரி வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஐ திங்க் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி நகாஸ் ஃபினிஷிங்கில் ரெண்டு சைடுமே லக்ஷ்மி இருக்க மாதிரி, அழகான மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சென்டரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு. சூப்பர் கிளாஸி. ஒரு சிங்கிள் பேங்க்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி 2 கையிலுமே வியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. மெயின் டிப் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சைஸ் விட ஒரு சைஸ் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு நார்மல் பேங்கிளை விட ஒரு கடா மாதிரியோ ஒரு வாட்ச் பிரேஸ்லெட் மாதிரியோ வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஈஸியாக வந்து வியர் பண்ணிடலாம். நான் வந்து 2.6 தான் என்னோட ரெகுலர் பேங்கிள் சைஸு. பட் நான் வந்து 2.4 வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வியர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். பட் இவ்வளோ தான். ஆனால் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒரு சைஸ் சின்னதாக வாங்கி கூட நீங்கள் போட்டுக்கிட்டா ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து கண்டிப்பாக 10க்கு 10 கொடுப்பேன். அவ்வளோ அழகான ப்ராடக்ட். ஹாய். ஸோ இன்னைக்கு இப்போ வந்து ஒரு குயிக்கான ஒரு ஐப்ரோ ரொட்டீன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், லைக் ஒரு திக் ஐப்ரோஸ் வந்து க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ 3 மந்த்ஸாக வந்து 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த மந்த் எண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 3 மந்த்ஸ் ஆகிடும். இது வந்து நல்ல ஒரு திக் ஐப்ரோஸாக வந்து க்ரியேட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து என்னோடது பார்த்திங்கன்னா 12th வரைக்குமே கொஞ்சம் நல்ல திக் ஐப்ரோஸ். அதுக்கப்புறமா வந்து தின் ஐப்ரோஸ் தான் கொஞ்சம் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ அதனால் தின் ஐப்ரோஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம் பார்த்திங்கன்னா திக் ஐப்ரோஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து திக் ஐப்ரோஸ் நேச்சுரலாக வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது வந்து கிளிக் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டேன் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் பில்கிரிமோட இந்த ஃபேஸ் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டோனர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த லோட்டஸ் மிஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த டோனரு. இது எவ்ரிடே ஈவினிங் வந்து நான் இந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2 மினிட்ஸில் மோஸ்ட்லி ஃபேஸ் அப்சர்வ் ஆகிடும். அப்ளை பண்ணியாச்சு அந்த மிஸ்ட்டு. அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷைனிங் இருக்கும் ஃபேஸு. அதுக்கப்புறம் வந்து எனி மாய்ஸ்சரைசர், இப்போதைக்கு என் கையில் வந்து இந்த மாமா எர்த்தோட பீட்ரூட் மாய்ஸ்சரைசர் கிடச்சிது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரெகுலர் ரொட்டீனில் இருக்கும். ஈவினிங் மோஸ்ட்லி இதை வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகே, இதை அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா திக் ஐப்ரோஸ் தான். பட் இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு பெருசாக க்ரோ இருக்காது.
நிறைய பேர் வந்து இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் க்ரோத் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்லர் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படியே விட்டுருங்க, ஏன் ஒரு 6 மந்த்ஸ் கூட அப்படியே விட்டுருங்க, ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே விட்டுடுங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜஸ்ட் த்ரெடிங் பண்ணிக்கலாம். அண்டு மோஸ்ட்லி விளக்கெண்ணெய் வந்து நிறைய அப்ளை பண்ணுங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நினச்சேன் ஓகே விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணால் கூட க்ரோத் வருமா, ப்ராக்டிக்கலாக வருமா அப்படின்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் நான் இப்போ ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். தினமும் விளக்கெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும் ஜென்ரலாக. பட் அன்ஈவன் க்ரோத் தான். சில பேர் நல்ல ஈக்குவலாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது, அன்ஈவனாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப கம்மி. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் அந்த ஃபுல்லாக வந்து தேங்காய் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த விளக்கெண்ணெய் எவ்ரிடே நைட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடைய ஹைலைட்டிங் அண்ட் லேஷ் ப்ரஷ். இது வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட ஐப்ரோஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா நீங்கள் வந்து ப்ரஷிங் பண்ணி ஈவனாக வந்து கொண்டு வரதுக்கு. இது வந்து 2-in-1 ப்ரஷ் மாதிரி தான். ஸோ இது வந்து லேஷஸ்க்கு அண்ட் ப்ரோக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். LA Girlோட ப்ரோ பொமேட் டீசர்ஸ் எடுத்து நான் வந்து கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், ரொம்பலாம் எடுக்கலை. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மை அதுதான். பட் ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் நல்ல க்ரோ ஆகிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கலையா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறது. மேலே இருக்கக்கூடிய ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரேசர். இது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. இதுதான் இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுது. இது வச்சு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் எல்லாமே குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாமே. மோஸ்ட்லி இந்த பார்ட் ரொம்ப டச் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஷேப் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதாவது உங்களோட பர்ஃபெக்டான ஷேப் வர வரைக்கும் இந்த பார்ட் எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி டச் பண்ணாதீங்க, ஏன்னா அது ரொம்ப தின்னாக்கிடும் உங்களோட ஐப்ரோஸை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜஸ்ட் மேலே வரைக்கும். இது நான் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன் லாஸ்ட் வீக்கு, அதனால் பெருசாக திருப்பி க்ரோ ஆகலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈவன் இந்த சைடில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரேசர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி பேட்ரி ஆப்ரேட்டட் தான். பின் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த குட்டி தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பர்டிகுலராக இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இதை வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சவுண்ட் வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஐப்ரோ ட்ரிம்மராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து எங்கே வேணாலும் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெயின்லெஸ் தான். பட் கொஞ்சம் ஜாகிரதையாக நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த 3 திங்ஸை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த ஹேர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்லாம் என்னால் கொண்டு வர முடியல. பட் ப்ராக்டிக்கலாக வந்து இது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக் ஐப்ரோஸை வந்து ஒரு மந்த்ஸ் ஆன் மந்த்ஸ் போகும்போது உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேப்பை வந்து டச் பண்ணாமல் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திக்கான ஐப்ரோஸ் நேச்சுரலாக உங்களால் வந்து கொண்டு வர முடியும். இப்போ ப்ரோமேட் வச்சு இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன் LA Girlோட ப்ரோ பொமேட். அண்ட் இல்லை ஆக்சுவலி இதில் பிளாக் கூட இருக்குது. நான் வந்து ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டும். நான் வந்து கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து மேலேயும் கீழே மட்டும்தான் 2 லேயர் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது இன்னமும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது மற்ற ஏதாவது ஃபில் பண்ணுற மாதிரிலாம் ஐப்ரோ பென்சில் ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ப்ரௌன் கலர் வந்து மோஸ்ட்லி ஒரிஜினல் ஐப்ரோஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். இது நான் ரொம்ப என்ன சொல்கிறது யோசித்து
ஆக்சுவலாக இந்த பேட்டர்னுக்கும் இதுக்கும் நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, இதில் மேலே மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன், கீழே ஹைலைட் பண்ணல. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக தெரியுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் மேலேயும் கீழே ஹைலைட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேலே மட்டுமே வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்டு கீழே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் ப்ரெஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அழகான நேச்சுரல் ஐப்ரோஸ் நல்லா பார்க்குறதுக்கும். இந்த எண்டு ஸோ உங்களோட நோஸ் கார்னர்லேருந்து ஸோ இந்த கார்னர் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்னரில் இந்த கார்னர் வரைக்கும் ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இது வந்து மார்ஸ் பிராண்டோடது. மார்ஸ் பிராண்டோட ப்ரோ பேலட்டு. இதில் வந்து பிளாக்கும் இருக்குது, ப்ரௌனும் இருக்குது. இது ஸோ இதில் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லாவே இருக்கும். நல்லா திக்காக உங்களுக்கு வந்து ஹேர் இருக்கும். அட் த சேம் டைம் ஈவனாக காட்டும் உங்களுக்கு அந்த ஹேர் வந்து. ஸோ இதே வந்து மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 மந்த் போனதுக்கப்புறம் நேச்சுரலாக இன்னும் எவ்வளோ திக்காக வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த பேலட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, மட்டும் தான் ஏதாவது எனி பிபி க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ஃபவுண்டேஷன் கூட நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். சுகர் காஸ்மெட்டிக்ஸோட மினி லிப்ஸ்டிக் பேலட். சூப்பரான ஒரு 3 ஷேட்ஸ் இருக்குது இதில். 28, 07 and 15 இந்த 3 பேலட்டு. சூப்பரான ஒரு ஷேடு. இப்போ 15 இது 3 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் சிமிலராக இருக்குது. பட் இது கொஞ்சம் டார்க்கர் ஷேடு, இது வந்து லைட்டர் ஷேடு. நம்ம இது ட்ரை பண்ணலாம். லிப் கிரையானில் இதை விட ஒரு சூப்பரான ஒரு அழகான மேட்டி கிரையான் கிடைக்கவே கிடைக்காது. நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு, ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நான் மோஸ்ட்லி வந்து பவுடர் அதெல்லாம் எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். ஓகே, பூ மட்டும் வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் பூத்த நித்திய மல்லிகைப்பூ. ஸோ அம்மா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து வச்சுக்கலான்ட்டு. ஸோ அவ்வளோதான் என்னோடய ரொட்டீன். இதுக்கு மேலே வந்து நான் ஃபேஸ்க்கு வேறு எதுவும் அப்ளை பண்ணவே மாட்டேன். ஷூட்டுக்கு போகும்போது கூட இப்போ ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷூட்டு இல்லைனா ஏதாவது ஷோரூமுக்கு நம்ம ஷூட் போகிறோம் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக் ஹெவியாக இருக்குது, மேக்கப் ஹெவியாக இருக்குது, அது எதுவும் சொல்லுவாங்க. பட் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்க யாரும் பெருசாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணதில்லை. டு பி ஃப்ராங்க், நான் பெருசாக மேக்கப்னு சொல்லிட்டு எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் அப்ளை பண்ணதில் 2 ப்ராடக்ட். ஒன்று வந்து டோனர், அப்புறம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கேன், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மலாக வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கின் டோனுக்கு சில லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டாலே ஓவராக மேக்கப் பண்ண மாதிரி அங்கே இருக்க லைட்னிங்க்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கூட நீங்கள் வந்து ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எண்ணெய் வடியுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து என்னோடய ரொட்டீன். அண்ட் உங்களுக்கு இந்த குர்த்தி நான் கண்டிப்பாக காட்டுறேன். சூப்பராக இருக்குது. நல்ல பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு கலம்கரி குர்த்தி வந்து டெய்லி வேர் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். இந்த டாப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கலம்கரி பேட்டர்னில் வந்திருக்கும். வி நெக் பேட்டர்ன் இது. ஸோ உங்களுக்கு அதே டிசைனில் உங்களுக்கு பாட்டம் வந்துடும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்ன்னா எஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எம்னா எம் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக நான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போனோம் அப்படின்னு இல்லை. மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப வந்து ஃபிட்டிங்காகவும் இல்லை, நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஈவன் பாட்டம் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. டாப் என்ன டிசைனோ அதே டிசைன் தான் உங்களுக்கு பாட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரெஸ் வந்து நல்லா நீட்டாக, லுக் வந்து ரொம்ப அழகாக நீட்டான கலர்ஸ். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கலர் பிடிச்சிருக்கனால இந்த கலர் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட நெக் மாடல் கூட நல்லா அழகாக வந்து வி ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி